ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய உழைப்பை ஒருபோதும் யாருக்காகவும் எதற்காகவும் நிறுத்தாதீங்க. ஏன்னா சுக்கிர பகவானுடைய அருளாசி இப்போ பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உழைப்பை அதிகமாக போட்டிங்கன்னா, உங்களுடைய விடாமுயற்சி அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இது நாள் வரையிலும் நீங்கள் பட்ட சிரமங்கள், கஷ்டங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வெற்றி படிக்கட்டாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு. நம்பிக்கையை மட்டும் எந்த இடத்துலையும் இழந்துடாதீங்க. முன்னேறத்துக்கான எல்லா வழிகளுமே வருகின்ற நாட்களில் உங்களுடைய கண்ணில் தென்படும். வாழ்க்கையில் நல்ல ஒரு வளமும் நல்ல ஒரு செல்வாக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற போகிறீங்க. அதற்கான கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுடைய விடாமுயற்சியை மட்டும் இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக போடுங்க. உழைப்பை இந்த காலகட்டத்தில் நிறுத்தாதீங்க. யாராவது சொல்கிறாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா அப்புறமேட்டு செய்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் அந்த உழைப்பை நிறுத்திட்டு நீங்கள் அடுத்த வேலைக்கு போக வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உழைப்பு அதிகமாக போடுங்க. ஏன்னா அந்த மலையை அசைப்பது உங்களுடைய பலம் அல்ல. அசையாமல் நின்று அந்த புயலை கடப்பது தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுடைய உண்மையான பலம் அப்படின்னே சொல்லலாம். மன வலிமையும் நல்ல ஒரு தைரியமும் உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய உழைப்பையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய அடையாளம் உங்களுக்காக உருவாக இருக்குது. பொறுமையாக ஒவ்வொரு நாளும் எல்லா விஷயத்துலையும் நிதானமாக நின்று இந்த காலகட்டத்தில் எல்லா வழிகளையும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த ஜூலை மாத கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது இந்த காலகட்டம் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முன்னேற்றத்துக்கான வழிகள் எல்லாமே தென்படக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி 1, 2, 3, 4 பாதம், மிருகசீரிடம் 1, 2 பாதம்லாம் இந்த ரிஷப ராசியில் அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், இவங்களுடைய ராசி அதிபதியினால என்னென்ன மாற்றங்கள் இவங்களுக்கு நிகழும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரிஷபராசி பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. அதனால தான் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. எவ்வளோ சவால்கள் வந்தாலும் அதை அமைதியாக கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வேகமாக ஓடுறது உங்களுக்கு பிடிக்காது. மெதுவாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு அழகு, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கலையில், வசதி வாய்ப்பில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக வாழணும், நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லா வளங்களும் பெற்று வாழணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசை, டார்கெட்டாக இருக்கும் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஆசையும் அப்படித்தானா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இந்த ரிஷபராசியில் சந்திரன் உச்சமாகிறதுனால இவங்களுடைய மன உறுதி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா சந்திரன் உச்சம், ஏன்னா மனோகாரகனே அங்கே உச்சமாகிறதுனால இவங்களுக்கு மனோதைரியம் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா மாற்றிக்க மாட்டாங்க. குடும்பத்தின் மீது நல்ல ஒரு அன்பு, பாசம் இதெல்லாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் ராகு கேது நீச்சமாகிறதுனால பல ஜோதிடர் மரபுகளில் குறிப்பிட போல கொஞ்சம் குழப்பமான மனநிலை, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் குழம்புவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். சரியாக முடிவு எடுக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதே நேரத்தில் இந்த ரிஷபராசி பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய அந்த மனோபக்குவம் இயல்பாகவே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசிக்கு கன்னி, மகரம், மீனம், கடகம் இந்த ராசிக்காரங்களில் நட்பு ராசியாகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ அமைந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் உணர்வு இருக்கும். பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் யோசிப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுக்குள்ள ஒரு நட்புணர்வு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணை இந்த ராசிக்காரங்க அமைந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன ராசியில் இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த ஜூலை மாத கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.
இந்த ரிஷப ராசிக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும், தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரனும் குருவும், சுகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் சனி பகவான். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது. ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பொறுமையை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவசரமாக முடிவு எடுப்பீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேகமாக ஏதாவது ஒரு வேலையை செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படலாம். ஏன்னா போர்க்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறார். கோபம் கொஞ்சம் அதிகமாக வரத்துக்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஏதாவது மாத ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சுப செலவு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு விதமான கலக்கம், நம்ம கரெக்டாக தான் இருக்குமா, கரெக்டாக தான் செயல்படுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான கலக்கம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். காரணமே இல்லாமல் ஒரு சிலர்லாம் அவங்கள வீண்பழி சுமத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா இந்த சூழ்நிலை உங்களுக்கு வராமல் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறன்னு போய் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி வீண்பழியை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா கண் சம்பந்தமான பிரச்சனை வரலாம். வேலை தவறி உணவு உண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படலாம். கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. பொதுவாக ரிஷபராசி அப்படின்னாவே கொஞ்சம் உணவு பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்காதனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கரெக்டான நேரத்தில் கொஞ்சம் உணவு எடுத்துக்கோங்க. தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் ஏதாவது ஒன்று வாங்குவீங்க. நீங்களே கூட ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அல்லது வீட்டை அலங்கரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆடம்பர பொருள் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் போட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் அப்படியே கரெக்டாக செயல்பட்டு அந்த போட்டியாளர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கள வீழ்த்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். வாடிக்கையாளரை மனநிறைவுபடுத்துகிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போடுவீங்க. ஓரளவுக்கு வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பணி சுமை அதிகமாக இருக்கிறதுனால உடல் சோர்வு மனசோர்வு இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. ஏன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதை அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். பணி நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த சம்பள உயர்வு அல்லது எதிர்பார்த்த அந்த பதவி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாகும். உறவினர்கள் நண்பர்களால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகி அவங்களே இந்த காலகட்டத்தில் ஆதரவு கரம் நீட்டுறதுக்கான யோகமான கிரக அமைப்பு தான் இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. தாய்வழி உறவுகளால் ஏதாவது ஒரு மனசஞ்சலம் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சொத்து சார்ந்த விஷயத்தில் ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி பெண்களுக்கு கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாகவே மனதில் ஒரு கவலை, ஒரு இனம் புரியாத கவலை இருந்தது இல்லையா, அந்த கவலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும். எதனால் அந்த கவலை வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் உணர்வு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் வீண் அலைச்சல் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளை தூக்கி போட்டுட்டு நானே சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். சரியான நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உணவு எடுத்துக்கோங்க. ஏன்னா சரியான நேரத்தில் உணவு உண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் காலம் தாழ்த்தி உணவு உண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். இதனால் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். அதனால இந்த காலகட்டத்தில் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய ரீதியாக பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இல்லை.
கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சக கலைஞர்கள் மூலிமா ஒரு சில தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அது வருகின்ற நாட்களில் கொஞ்சம் சரியாகும். கலைப்பொருள்லாம் ஒரு சில ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தில் இறங்குவீங்க. இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கலைத்துறை அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்துலேருந்து ஏதாவது ஒரு பாராட்டோ அல்லது ஏதாவது ஒரு புகழோ அல்லது மேலிடத்துலேருந்து ஏதாவது ஒரு பதவி உயர்வோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. புதுசாக ஒரு சில யுக்திகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையாளுவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த படிக்கிற மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக மட்டும் கொஞ்சம் தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப தூரம் போய் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வரலாம். குறிப்பாக மாணவர்களுக்கு வரலாம். இதனால் ஒரு சில வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கரெக்டான நேரத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு சில வாய்ப்புகள் கை நழுவி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு ரிஷபராசி மாணவர் இன்டர்வியூக்கு போகிறாங்க அப்படின்னா திடீர்னு பார்த்திங்கன்னா லேட்டாக போகிறதுனால கொஞ்சம் மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கரெக்டான டைமில் எல்லா வேலையும் செய்கிறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் அவசர முடிவு எடுக்காமல் கொஞ்சம் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன விவகாரங்கள் வரலாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மற்றபடி பெருசாக பாதிப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இல்லை. இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க. அதே நேரத்தில் இந்த சனி பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும், முன்னோர்களுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா காகத்துக்கு கொஞ்சம் எள் கலந்த சாதத்தை அன்னமாக வச்சுடுவாங்க. கண்டிப்பாக அவங்க 2 பேர்த்தோடைய அருள் பரிபூரணமாக கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர்